வணக்கம், நான் சோஃபியா. இந்த வீடியோவில் வந்து ஒரு 40 சைஸ்க்கு வந்து ஒரு சிங்கிள் டாட் போட்டு எப்படி செய்கிறதுன்னு காட்டுறேன். ஃபஸ்ட்டு கீழே வந்து ஒரு அரை இன்ச்சு தையலுக்கு விட்டுக்குருவோம் பின்பக்கத்துக்கு. அதே மாதிரி மேலே வந்து இந்த ப்ளவுஸோட உயரம் வந்து 15 இன்ச்சு விட்டுக்கிறணும். அதுக்கு பிறகு மேலே ஷோல்டர் பிடிச்சி தைக்கிறதுக்கு ஒரு அரை இன்ச்சு சேர்த்து 15.5க்கு மார்க் பண்ணிக்கிறணும். பின்பக்கம்தான் ஃபஸ்ட்டு வெட்டி எடுக்க போகிறோம். சரியாக அந்த அளவுக்கு நேராக ஷோல்டருக்கு அரை இன்ச்சும் அந்த பிடிச்சி தைக்கிறதுக்கும் உயரமும் மார்க் பண்ணியாச்சு. இப்போ ஷோல்டர் மார்க் பண்ணணும். 7 இன்ச்சுக்கு மார்க் பண்ணுறேன். ஃபுல் ஷோல்டர் தானே. கீழே ஆமோல் இறக்கமும் அதே 7 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கிறணும். இப்போ உடம்பு அந்த ஆமோல் இறக்க முடிகிற இடத்துல உடம்பு மார்க் பண்ணணும். அது வந்து சரியாக இந்த 40 சைஸ்க்கு வந்து 11 வரும். அதுக்கு பிறகு தையலுக்கு 1.5 இன்ச்சு விட்டுக்கிறலாம். நான் இதில் 1 இன்ச்சு தான் விடுறேன் தையலுக்கு சின்னதாக. அடுத்து ஆமோல் வளைவு கொடுக்கணும். அந்த வளைவு வந்து 1 இன்ச்சு தான் தள்ளி கொடுக்கணும். ஏன்னா இது வந்து க்ளோஸ் நெக் ப்ளவுஸு. அப்போ வந்து இது ரொம்ப முன்னுக்கு வந்து கையை வந்து பிடிக்கும். அப்போ நாங்கள் 1 இன்ச்சு செஞ்சால் போதும். முன் பக்கத்துக்கு வர்ற நேரம் அரை இன்ச்சு ஆக்கிக்கிறணும். பின்னுக்கு 1 இன்ச்சு. சைடில் வந்து இப்போ நாங்கள் இந்த ஆமோல் வளைவை நீங்கள் அளந்து பார்த்தாலும் சரியாக உடம்புட மெஷரை விட 1 இன்ச்சு தான் குறைச்சி வரும் நாலாக பிரித்து பார்க்கையில். இப்போ அடுத்தது ஷோல்டர் ஸ்லோப் கொடுக்கணும். அது ஒரு அரை இன்ச்சுக்கு நாங்கள் ஷோல்டரை ஸ்லோப் ஆக்கிக்கிறணும். கழுத்துக்கு வந்து 4 இன்ச்சும் 3 இன்ச்சு அகலமும் வச்சு வெட்டிட்டேன். இப்போ இதை அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கிறணும். இப்போ அதே பின்பக்கம் வெட்டின அளவே கொண்டாந்து முன்பக்கத்துக்கு வச்சு மார்க் பண்ணணும். அப்படியே எல்லாமே சேப்பாக அதே அளவுக்கே வெட்டி எடுத்துக்கிறோங்க. ஏன்னா இதில் பட்டி இல்லாததுனால நாங்கள் எக்ஸ்ட்ரா துணி விட தேவையில்லை. பீஸ் கொடுத்து தான் திருப்ப போகிறோம். அதே அளவுக்கு வெட்டியாச்சு. முன்பக்கம் ஒரு அரை இன்ச்சுக்கு நாங்கள் குடஞ்சி வெட்டி எடுத்துடணும். பின்பக்கம் 1னா முன்பக்கம் அரை. அடுத்தது அந்த டாட் மார்க் பண்ணணும். 1 கழுத்தில் இருந்து அந்த கழுத்து ஷோல்டர் முடியுது அந்த இடத்துல நீங்கள் மார்க் பண்ணிக்கிறலாம். அப்படி இல்லைன்னு சொல்லிட்டா 4 இன்ச்சுக்கு முன் பக்கத்துல இருந்து 4 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிட்டு அந்த நேராக மேலே இருந்து இந்த செஸ்ட் பாயிண்ட் மார்க் பண்ணணும். 11க்கு மார்க் பண்ணணும். மேலே இருந்து 11க்கு மார்க் பண்ணிட்டு அதில் அந்த 11 வரைக்கும் ஒரு கோடு டாட்டோட உயரம் மார்க் பண்ணி டாட்டோட அகலத்தை மார்க் பண்ணணும். ஃபஸ்ட்டு அந்த உயரம் 11 இன்ச்சு வச்ச பிறகு அதுக்கு நேராக கோடு போட்டுட்டு 2 பக்கமும் டிவைட் பண்ணி ஒரு இன்ச்சுக்கு டாட் போட்டுக்கிறணும். இப்போ இதை வந்து நாங்கள் கட் பண்ணி விட்டுக்கிறலாம். இல்லாட்டினா அப்படியே இதை 2 பக்கமும் சரியாக மார்க் பண்ணிட்டு தையல் ஒன்று போட்டுக்கிறலாம். நாங்கள் எப்பவும் செய்கிற மாதிரி தான். ஏன்னு சொன்னால் ஒரு சிலருக்கு வந்து கட் பண்ணுறது விரும்ப மாட்டாங்க. அதனால நீங்கள் தையலே போட்டுக்கிறலாம். இல்லை வேணாட்டினா கட் பண்ணி விட்டுட்டு அதை வெளிப்பக்கம் திருப்பி சைடால் சரித்து ஒரு தையல் ஒன்று போட்டுக்கிறலாம். அடுத்து கழுத்து, முன் கழுத்தை வந்து நாங்கள் கொஞ்சம் டீப் பண்ணிக்கிறலாம். அப்போ அதே போட் நெக் மாதிரியே அதே ஏறின மாதிரியே வச்சுட்டு கீழே வந்து நாங்கள் கொஞ்சம் வரைச்சி விட்டுக்கிறலாம். அந்த 3 இன்ச்சை விட கொஞ்சம் ஒரு இன்ச்சு எக்ஸ்ட்ரா இறக்கிக்கிறலாம். இப்போ எங்களுக்கு முன் கழுத்து வந்து கொஞ்சம் இறங்கின மாதிரி இருக்கும். அடுத்து வந்து ஸ்லீவ் செய்யணும். இப்போ இந்த இருக்கிற மிச்ச பீஸில் வந்து அப்படியே 4ஆக மடிச்சிட்டு ஸ்லீவை மார்க் பண்ணணும். இது ஏற்கனவே நாங்கள் டிசைன் பண்ணதுனால இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். இந்த ப்ளவுஸை டிசைன் பண்ணது எப்படின்னு தெரிஞ்சுக்கிறோங்க பார்க்கலன்னு சொன்னால். இப்போ ஸ்லீவ் எடுக்கிறதுக்கு வந்து கீழே வந்து தையலுக்கு அரை இன்ச்சு விட்டுக்கிறோங்க. மேலே வந்து உங்களுக்கு எவ்வளோ உயரம் வேணாலும் வச்சுக்கிறலாம். இப்போ நான் இதில் இருக்கிற உயரத்தை அப்படியே மார்க் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி 3 இன்ச்சு டவுன் பண்ணிக்கிறணும். மேலேருந்து அந்த கோடை மேலேருந்து அப்படியே கொண்டாந்து அந்த டவுன் பண்ண கோடோட கீழே அப்படி சேர்த்து விட்டுறணும். அடியில் வந்து இந்த 40 இன்ச்சுக்கு ஒரு 7 இன்ச்சு வேணும். 7 இன்ச்சு போக அந்த 7ஓட நேராக அப்படி கிராஸாக கோடு போட்டுட்டு இதை அப்படியே தையலுக்கு சேர்த்து விட்டுற வேண்டியதான். இப்போ இதை அப்படியே வெட்டி எடுத்துட்டு முன் பக்கம் மட்டும் ஒரு அரை இன்ச்சுக்கு குடஞ்சி வெட்டணும். இந்த சமமாக வச்சுட்டு 4ஐ ஃபஸ்ட்டு முதல்ல வெட்டிக்கிடுவோம்.
இதை விரித்து வச்சுட்டு முன் பக்கத்துக்கு மட்டும் லைட்டாக ஒரு 1/4 இன்ச்சு தட்டி விடணும். அடுத்து மீதமுள்ள பீஸ்லாம் நாங்கள் பட்டி இந்த இது கிராஸ் பீஸ் கழுத்துக்கு கொடுக்கறதுக்கும் அந்த உக்ஸ் பட்டி தைக்கிறதுக்கும் இதுகளை வச்சுக்கிடுவோம். இந்த கழுத்து பகுதிக்கு நான் கிராஸ் பீஸ் கொடுக்காம இந்த சதுர துணியிலேயே வச்சு கூட கழுத்து தைக்கலாம். அதனால நான் இதிலே மார்க் பண்ணிட்டு உங்களுக்கு தைக்கிற நேரம் காட்டுறேன். அவ்வளோதான் பாருங்க. ஒரு டாட் உள்ள 40 சைஸ் வெட்டி முடிச்சாச்சு. இப்போ இதை தைக்கிறோம். இதில் கழுத்து பீஸை ஃபஸ்ட்டு தைச்சிட்டேன். அடுத்து அந்த முன் கழுத்துக்கும் நான் இதுக்கு கிராஸ் பீஸ் எதுவுமே போட இல்லை. ஒரு துணியை வச்சுட்டு அடியில் பேஸாக வச்சுட்டு அது மேலாலே தையல் போட்டு திருப்பிட்டோன்னு சொன்னால் கிராஸ் ஆயிரும். கிராஸ் பீஸ் வெட்டியும் செய்யலாம். துணி பத்தாத நேரம் இந்த மாதிரி சின்ன துணிகளை வச்சும் நாங்கள் செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ நாங்கள் திருப்பிட்டு இதில் ஒரு படிமான தையல் வேணா நம்ம போட்டுக்கிறலாம். அப்போ இன்னும் கொஞ்சம் மெல்லியஸ் தானே இந்த துணி, லைனிங் போடலை தானே, அப்போ கொஞ்சம் ஸ்டிப்பாக நிற்கும். அதுக்கு தான் இதில் மேலே ஒரு தையல் போட்டிருக்குது. அதே மாதிரி உள்ளுக்குள்ளே உள்ள பகுதியையும் ஒரு லெவல் படுத்திட்டு கொஞ்சம் கூடுதலாகவே வச்சா கழுத்துக்கு நல்ல ஸ்டிப்பாக இருக்கும். அதையும் நான் மடித்து ஒரு தையலாகவே போட்டுறேன். இதை எம்மிங் பண்ணேன்னா பண்ணிக்கிறலாம். ஆனால் நாங்கள் இப்படி அந்த கரையை மடித்து தைச்சிட்டு அது மேலாலே ஒரு தையல் போட்டோன்னு சொன்னால் அது அப்படியே நல்லா அந்த ப்ளவுஸ் பின்பக்கம் ஸ்டிஃபாக நின்றுக்கிறோம். இதில் ஒர்க் பண்ணியிருக்கிறதுனால நான் எட்ஜில் போட முடியாது, அதனால நடுப்பகுதியிலேயே போடுறேன். அது அதே கலர் நூல்னால வெளியே விளங்காது. இப்போ பின்னுக்கு அந்த டாட் 2 டாட் போடுவோம் முதுகு பக்கம், அதை கழுத்துக்கு நேராக அந்த இடத்துல மார்க் பண்ணியிருந்தா சரி 4 இன்ச்சுக்கு மார்க் பண்ணணும். இல்லைன்னா சைடை நாங்கள் அந்த கழுத்துக்கு நேராக பிடிச்சி தைச்சிடணும். அடுத்து பீஸ் கொடுத்து திருப்புறதுங்கிறது இது தான். அந்த 1/2 இன்ச்சில் ஒரு பட்டி துணியை எடுத்து அதை மேலேயே வச்சு அப்படியே உள்பக்கம் திருப்பிடணும். அப்போ இந்த கீழே பெல்ட் அடியில் நல்ல ஸ்டிஃபாக இருக்கும், மடிஞ்சு போகாது. அதுக்காக தான் நாங்கள் அடியில் ஒரு துணியை கொடுத்து இப்படி தைச்சி திருப்புறோம். அப்படியே திருப்பிட்டு இப்போ அடுத்த கழுத்து பகுதி, முன் கழுத்து தைச்ச பகுதியையும் வெட்டி விட்டுட்டு இதே மாதிரி ப்ராசஸில் தான் செய்யணும். அதை துணி கொடுத்து தான் நான் தைச்சிருக்கிறேன். அந்த துணியை அப்படியே மடித்து மிஷின்லேயே தையல் போட்டுடலாம். இல்லை எம்மிங் பண்ணுறதுனால நீங்கள் கையால் பண்ணிக்கிறலாம். இப்போ முன்பக்க பீஸ்க்கும் நாங்கள் ஒரு பீஸ் துணி கொடுக்குறோம். 2 முன்பாட்டுக்குமே ஒரு சின்ன சின்ன வெட்டு துணிகளை நான் பொருத்திட்டு அதை அப்படியே திருப்பி உள்ளுக்கு ஒரு தையல் போட்டுறேன். இப்போ இன்னும் முன்பகுதியும் எங்களுக்கு ஸ்டிஃபாக இருக்கும். லைனிங் துணியாக இருந்தால் பிரச்சனை இல்லை, அடித்து திருப்பிடலாம். இது நான் லைனிங் இல்லாத ப்ளவுஸ்னால தான் பீஸ் கொடுத்து திருப்புறேன். அந்த உக்ஸ் பட்டிக்கு நேராக ஒரு பகுதியை மேலாலே வச்சு தைச்சி உள்பக்கம் திருப்பிடணும். இதில் தான் நாங்கள் அந்த கொக்கியை வச்சு தைக்கணும். உள்பக்கத்துக்கு மடித்து அப்படியே தையல் ஒன்று போட்டு விட்டுறணும். இப்போ கையை பொருத்தணும். நீங்கள் விரித்து வச்சுட்டு முன்பக்க கை எதுன்னு பார்த்து சரியான வளத்தை நாங்கள் மார்க் பண்ண கையை எடுத்துக்கிறணும். இப்போ உடம்பு பகுதியை நாங்கள் மார்க் பண்ணணும். கீழே உடம்பு பகுதியை மார்க் பண்ணணும். கைப்பகுதியில் 7க்கு மார்க் பண்ணிக்கிறணும். உடம்பு பகுதியில் சரியாக 10 அளவுக்கும் இடுப்பு அளவு அதோட 1 இன்ச்சு குறைச்சி 9க்கும் மார்க் பண்ணிவிட்டு நேராக அப்படியே தையல் போட்டு பொருத்திட வேண்டியதுதான். இதே மாதிரி 2 பக்கம் செஞ்சுட்டு எக்ஸ்ட்ரா அதை அடித்த தையலுக்கு பிறகு இன்னொரு தையல் ஒன்று போட்டுக்கிறணும். அப்போ தான் 2 பக்கமே சமமாக இருக்கும். ஒன்று கொஞ்சம் டைட்டாக இருந்தால் கூட நாங்கள் அடுத்த தையல் பிரிச்சுக்கிறலாம். அப்போ ஒரு நேரம் தைக்கிற நேரமே இன்னொரு தையலும் போட்டுக்கிறணும். ரொம்ப ஈஸியான முறையில் டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். ஒரே இதில் ஒரு டக்குன்னு வெட்டி முடிச்சுட்டு ஒரு 10 நிமிஷத்தில் வெட்டிட்டு ஒரு 10 நிமிஷத்தில் தைச்சி முடிச்சிடலாம். இப்போ பாருங்கள், ஃபுல்லாக இந்த ப்ளவுஸை நான் தைச்சி முடிச்சிட்டேன். 40 சைஸு ஒரு டாட் உள்ள ப்ளவுஸை தைச்சி முடிச்சிட்டேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.